கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் ஒரு வாழ்த்துவதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்று வேதம் வாசித்தீர்களா? இன்று ஜெபித்தீர்களா? இன்று குடும்ப ஜெபம் செய்தீர்களா? யோசித்து பாருங்கள். அப்படிப்பட்ட பழக்கம் இதுவரையிலும் இல்லை என்று சொன்னால் இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுங்கள். ஆண்டவரே, நான் ஒழுங்காக வேதம் வாசிக்கவும் ஜெபிக்கவும் குடும்ப ஜெபம் செய்யவும் என்னை அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லி நீங்கள் கர்த்தருக்கு உங்களை அர்ப்பணிப்பீர்கள் என்று சொன்னால் ஆண்டவர் மெய்யாகவே உங்களையும் இந்த குடும்ப வாழ்க்கையை ஆசீர்வதிக்க ஒரு போதுமானவராக இருக்கிறார். இந்த நாளிலும் ஃப்ரீ ஒன்று வாங்கினால் அனைத்தும் இலவசம் என்கிற காணொலி மூலமாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு உலகமானது இலவசமாக ஏதாவது கிடைக்காதா என்று சொல்லி எல்லா மக்களும் அலைந்து திரிகிறதை நாம் பார்க்கிறோம். அரசாங்கத்தின் மூலமாகவோ தனிப்பட்ட மனிதர்கள் மூலமாகவோ ஏதாவது ஒன்று நமக்கு இலவசமாக கிடைக்கும் என்று சொன்னால் அதை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி எல்லாருக்குமே ஒரு ஆர்வம் இருக்கும். வேதமும் ஒரு காரியத்தை நமக்கு சொல்லுகிறது. வேத வசனம் சொல்லுகிறது. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்தில் ஆண்டவர் இப்படியாக சொல்லி இருக்கிறார். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லி வைத்திருக்கிறார். பாருங்கள், இந்த வசனத்தை சொல்லுவதற்கு முன்பாக இயேசு கிறிஸ்து அதற்கு முன்பாக அநேக சம்பவங்களை அங்கே சொல்லுகிறார். நீங்கள் உடைக்காக கவலைப்பட வேண்டாம், ஆகாரத்துக்காக கவலைப்பட வேண்டாம், இருப்பிடத்திற்காக கவலைப்பட வேண்டாம். காரணம், பறவைகளோ மிருகங்களோ எந்த ஊரும் பிராணிகளோ எதுவுமே தன்னுடைய ஆகாரத்துக்காகவோ வஸ்திரத்திற்காகவோ இருப்பிடத்திற்காகவோ கவலைப்படுவது கிடையாது. நீங்களும் கவலைப்படுவதினால் ஒரு முளத்தை நீங்கள் கூட்டவோ குறைக்கவோ எதுவுமே செய்ய முடியாது. ஆனால் நீங்கள் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அதனுடைய நீதியும் நீங்கள் தேடி பாருங்கள். அப்பொழுது இந்த உலகத்திற்குரிய அத்தனை நன்மைகளும் ஆசீர்வாதங்களும் உங்களுக்கு இலவசமாக நான் உங்களுக்கு கூட்டி தருவேன் என்று சொல்லி ஆண்டவர் அங்கே சொல்லியிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். பாருங்கள், இயேசு கிறிஸ்து சொன்னது போல எந்த பறவையோ எந்த மிருகமோ நாளைக்கு நான் என்ன செய்வேன், நாளைக்கு என்னுடைய ஆகாரம் என்ன என்று சொல்லி யோசித்ததும் கிடையாது, சிந்தித்ததும் கிடையாது. பறவைகள் மாத்திரமல்ல, பாருங்கள், தாவரங்கள் பூஞ்செடிகள் கூட எதுவும் கவலைப்பட்டது கிடையாது. ஆனால் ஆண்டவர் அவைகளை எந்த அளவுக்கு அவர் உடுத்து வைத்திருக்கிறார். எவ்வளவு அழகான பூக்கள் இருக்கிறது, செடிகள் இருக்கிறது, தாவரங்கள் இருக்கிறது. பாருங்கள், இவைகளை எல்லாம் தேவன் உடுத்து வைக்கிறார், ஒவ்வொரு நாளும் போஷிக்கிறார் என்று சொன்னால் அவருடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட மனிதர்களாகிய நம்மை அவர் கைவிட்டு விடுவாரோ? அவர் கைவிடவே மாட்டார். ஒருவேளை இந்த காணொலியை கண்டு கொண்டிருக்கிற நீங்கள் வேதனையோடு கூட துக்கத்தோடு கூட நாளை தினத்தை குறித்து கவலைப்பட்டு நான் என்ன செய்ய போகிறேன், என்னுடைய எதிர்கால வாழ்க்கை எப்படி, இந்த தனிப்பட்ட வாழ்க்கை எப்படி, என்னுடைய குடும்ப வாழ்க்கை எப்படி, என் பிள்ளைகளுடைய நிலைமை என்ன என்று சொல்லி படிப்பை குறித்து வேலை வாய்ப்பை குறித்து நீங்கள் அங்கலாய்த்து கொண்டிருப்பீர்கள் என்று சொன்னால் ஆண்டவர் இந்த நாளிலும் உங்களை பார்த்து அவர் சொல்லுகிற ஒரு காரியம், நீங்கள் ஒன்றையும் குறித்து கவலைப்படாதிருங்கள், தேவனுடைய ராஜ்யத்தையும் அதனுடைய நீதியும் தேடுங்கள் முதலாவது. அப்பொழுது இந்த உலக காரியங்கள், உலக ஆசீர்வாதங்கள், நன்மைகள், ஈவுகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் உங்களுக்கு கூட்டி தருவேன், கூட தருவேன் என்று சொல்லி அவர் அங்கே வாக்கு பண்ணுகிறதை நாம் பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, வேதம் சொல்லுகிறது, யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே ஆண்டவர் இப்படியாக சொல்லியிருக்கிறார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். பாருங்கள், இந்த பூமியிலே நாம் எப்படி வாழ வேண்டும், நாம் எப்படி நடக்க வேண்டும் என்று சொல்லி நமக்கு வழியை காண்பிப்பவர், நமக்கு ஜீவனை தருகிறவர், நமக்கு எல்லா நன்மைகளையும் தருகிறவர் இயேசு கிறிஸ்து மாத்திரமே. அவரை தேடுவோம் என்று சொன்னால், அவருடைய நீதிகளை நாம் தேடுவோம் என்று சொன்னால் இந்த உலக காரியங்கள் அத்தனையும் அவர் நமக்கு தருவதற்கு அவர் போதுமானவராய் இருக்கிறார். பாருங்கள், உலக வழக்கம் கூட உண்டு, இட்லி வாங்கினால் சட்னியும் சாம்பாரும் இலவசம் என்று சொல்லி. ஒருவேளை நமக்கு சாம்பார் வேண்டும் என்று சொன்னால் நம் கடையிலே போய் எனக்கு 10 ரூபாய்க்கு சாம்பார் வேண்டும் என்று சொல்லி நாம் கேட்போம் என்று சொன்னால் பாருங்கள், ஒரு டம்ளர் அளவுக்கு சாம்பார் கொடுப்பார்கள். அதே இது நீங்கள் 2 இட்லியை வாங்கி கொள்வீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு தேவையான சாம்பாரும் தருவார்கள், சட்னியும் தருவார்கள். இவைகள் இலவசமாக நமக்கு கிடைத்துவிடும். ஆனால் நீங்கள் ரூபாயை கொண்டு கொடுத்து சாம்பாரும் சட்னியும் வாங்குவீர்கள், அதுக்கே நாம் 20 ரூபாயை செலவழிக்க வேண்டும். ஆனால் 20 ரூபாய்க்கு நாம் இட்லி வாங்கிவிட்டோம் என்று சொன்னால் இட்லியும் நமக்கு கிடைக்கிறது,
சாம்பாரும் சட்னியும் நமக்கு இலவசமாக கிடைத்து விடுகிறது. அதே போல தான் நான் இயேசு கிறிஸ்துவை நாம் பின்பற்றுவோம் என்று சொன்னால், அவருடைய கட்டளைகளுக்கு நாம் கீழ்ப்படிந்து நடப்போம் என்று சொன்னால், அவருடைய வழியிலே அவரையே நாம் பின்பற்றி நடப்போம் என்று சொன்னால், தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து, பரலோக ராஜ்யத்தை குறித்து நாம் அதிகமாய் நாம் அறிந்து அதற்கு நேராக நான் எப்படி வாழ வேண்டும் இந்த பூமியிலே என்று சொல்லி மர்மையை குறித்த சிந்தனையோடு நாம் வாழும் பொழுது, பாருங்கள், வேதம் சொல்கிறது இந்த உலக காரியங்களுக்கான அத்தனை நன்மைகளையும் ஆண்டவர் நமக்கு அருளி செய்கிற ஒரு தேவனாக இருக்கிறார். எனவே தான் ஏசாயா 9ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே பிறப்பதற்கு 600 ஆண்டுகளுக்கு முன்பாகவே ஆண்டவர் அங்கே அவரை குறித்து அங்கே தீர்க்க தரிசனமாக எழுதி வைத்திருக்கிறது. இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள், மரண இருளின் திசையில் இருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் உதித்தது என்று வேதம் சொல்கிறது. பாருங்கள், நீங்கள் இயேசு கிறிஸ்துவையும் அவருடைய நீதியையும் நீங்கள் தேடும் பொழுது அவர் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற இருளை அகற்ற அவர் போதுமானவராக இருக்கிறார். இயேசுவே வெளிச்சம் என்று வேதம் சொல்கிறது. ஒருவேளை வெளிச்சத்தை தேடி இருளிலிருந்து என்னுடைய வாழ்க்கை ஒரு வெளிச்சத்துக்குள் வந்துவிடாதா என்று சொல்லி எப்படியாகிலும் நான் ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும், நன்மையை பெற்றுக்கொள்ள வேண்டும், உலக நன்மைகள் எனக்கு கிடைக்க வேண்டும் என்று சொல்லி அதையே தேடி நீங்கள் ஓடிக்கொண்டிருப்பீர்கள் என்று சொன்னால், ஆண்டவர் இந்த நாளிலே உங்களை பார்த்தவர் சொல்கிறார், நீங்கள் இயேசு கிறிஸ்துவையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், பரலோக ராஜ்யத்தை தேடுங்கள். அப்பொழுது இந்த உலக ஆசீர்வாதங்கள், நன்மைகள், ஈவுகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் உங்களுக்கு கூட தருகிறவராக இருக்கிறார். அப்போஸ்தலனாகிய பவுலும் கூட எழுதும்போது சொல்லுகிறார், அப்போஸ்தலர் 16:31 அவர் சொல்லுகிறார், அங்கே சிறைச்சாலைக்காரன் பவுலிடத்தில் வந்து கேட்கிறான், ஐயா, நான் ரட்சிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி கேட்ட பொழுது அங்கே பவுல் அப்போஸ்தலன் நல்ல ஒரு ஆலோசனை கொடுக்கிறார். நீயும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று சொல்லி அவர் அங்கே ஆலோசனை கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். பாருங்கள், நாம் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கும் பொழுது அவரே இரட்சகர், அவரே வழி, அவரே பரலோகத்துக்கு போகிற வாசல் என்று சொல்லி நீங்கள் நம்பும் பொழுது, விசுவாசிக்கும் பொழுது, இதயத்தில் ஏற்றுக்கொள்ளும் பொழுது அவர் உங்களுக்கு இந்த உலக பிரகாரமான நன்மைகளையும் கட்டளையிடுகிறார், பரலோகத்துக்கான மறுமைக்குரிய ஆசீர்வாதங்களையும் அவர் தருவதற்கு போதுமானவராக இருக்கிறார். அதைத்தான் இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் அங்கே அந்த சிறைச்சாலைக்காரனுடைய தலைவனுக்கு ஆலோசனையாக கொடுக்கிறார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நீ விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள், மனமாற்றம் அடைவீர்கள், உடைய வாழ்க்கையில் ஒரு மகிழ்ச்சி உண்டாகும், இம்மைக்குரிய ஆசீர்வாதங்களும் மறுமைக்குரிய நன்மையை நீ பெற்றுக்கொள்வாய் என்று சொல்லி ஆலோசனையாக அவர் கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். இந்த காணொளியை கண்டு கொண்டு இருக்கிற வாலிப தம்பி, தங்கச்சி, பெற்றோரே, ஒருவேளை நீங்கள் இதுவரையிலும் இயேசு கிறிஸ்துவை விசுவாசியாமல் உலக காரியங்களுக்கு நேராகவே ஓடிக்கொண்டிருப்பீர்கள் என்று சொன்னால், ஆண்டவர் இன்றைக்கு உடைய பாதையை திருப்பும்படி சொல்லுகிறார். நீங்கள் இயேசுவை நோக்கி திரும்புங்கள், பரலோக ராஜ்யத்தை நோக்கி திரும்புங்கள், அதனுடைய நீதியை தேடுங்கள். அப்பொழுது இம்மைக்குரிய உலக பிரகாரமான அத்தனை நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் அவர் உங்களுக்கும் உடைய பிள்ளைகளுக்கு தந்து வழிநடத்த போதுமானவராக இருக்கிறார். அந்த தேவனுடைய கரத்தில் அர்ப்பணிப்போம். கர்த்ததாமே நம்மையும் நம்முடைய குடும்பங்களையும் ஆசீர்வதித்து இம்மையிலும் மறுமையிலும் எல்லா நன்மைகளையும் தந்து வழிநடத்துவாராக. ஆமேன். God bless you.